So in these shots we are going to discuss about the isomerization reaction. Okay, அப்போ அந்த isomerization reaction நமக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐசோமர்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்க டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஹெக்சேன் ஹெக்சேன் வந்து எடுத்திருப்பாங்க. இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல இருக்கும்போது இந்த ரியாக்ஷன் நீங்கள் என்ன பண்ணால் கண்டிப்பாக வந்து நான் ஹீட் பண்ணணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அல்கேன்ஸ் ஆர் ஹைலி ஸ்டேபிள் காம்பவுண்ட். அப்போ அல்கேல நீங்கள் ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து நமக்கு எப்போவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அல்கேல நீங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணாலும் நீங்கள் வந்து டெம்பரேச்சர் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா? அப்போ டெம்பரேச்சர் கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இதோட ஐசோமர்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போ நமக்கு என் ஹெக்சைன்லேருந்து 2 மெத்தில் பென்டேன் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தில் பென்டேன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இதான் நம்ம வந்து ஐசோமரைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் மேஜர் ப்ராடக்ட் வந்து இதான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் ஜேக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் நீட் அண்ட் ஜேக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரியாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம எடுப்போம். ஓகேவா? ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணுவோம். ஆனால் அந்த ப்ராடக்ட் இல்லாமல் அதோட ஐசோமர்ஸ் வந்து கிடைச்சிருந்தது அப்படின்னா அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி மெத்தில் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நடந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி அல்கைல நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஈஸியாக மெத்தில் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நடக்கும். இன் தி பிரசன்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா லூயி ஆசிட், ஏதாவது ஒரு லூயி ஆசிட் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்னன்னா அந்த மெத்தில் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நடக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராடக்ட் அங்கே இல்லை, நமக்கு 4 ஆப்ஷன் இருக்குது, அந்த 4 ஆப்ஷன் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா அங்கே ஐசோமரிசம் வந்து இருக்கா, அது ஒரு ஐசோமர் வந்து இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அப்போ அங்கே ஐசோமர் இருந்துச்சுன்னா அங்கே ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு நிறைய பேருக்கு இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் பற்றி நமக்கு அவேர்னஸ் வந்து இருக்காது. நிறைய போர்டு எக்ஸாம்க்குலாம் இது வந்து டீச் பண்ணவே மாட்டாங்க. இது ஒரு ரியாக்ஷனாகவே நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் டீச் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ரியாக்ஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஈவன் போர்டு எக்ஸாமுக்கு எந்த கொஸ்டினுமே நம்ம கேட்க மாட்டாங்க. ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால தான் அகைன் ஐம் டெல்லிங் சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.